Hello everybody, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இப்ப வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிள் கோட் நான் எழுதி இருக்கேன். ஒரு ஹலோ வேர்ல்ட் நம்ம எப்படி ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான். சோ இப்ப நான் எங்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ பப்ளிக் அப்படின்றது இட் இஸ் an access modifier. சோ இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ பப்ளிக் கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பப்ளிக் அப்படின்றது இட் இஸ் an access modifier. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான access modifier. கிளாஸ் நேம், இது வந்து கிளாஸோட நேம் இங்க நம்ம கொடுக்கணும். சோ இங்க கிளாஸோட நேம் என்னதான் இருக்கு அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. சோ என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அந்த நேம்ல தான் நம்ம ஃபைல சேவ் பண்ணும். சோ இந்த ஃபைல நம்ம hello world டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் ஃபைல் நம்மளுக்கு சேவ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் நேம் என்ன நேம்ல இருக்கோ அதே நேம்ல தான் நம்ம ஃபைலையும் சேவ் பண்ணும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஒர்க்ஸ் அப்படின்றது. சோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் மெயின் மெத்தட். இது வந்து மெயின் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் பேராமீட்டர்ஸ் குள்ள கொடுத்திருக்கேன். சோ எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். கரெக்டா? சோ இந்த இப்ப நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட டெர்மினல் விண்டோல அவுட்புட்டா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்ஸ் ஹலோ வேர்ல்ட் இந்த டெர்மினல் விண்டோ. சோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது இந்த லைனே ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து செமிகாலன்ல முடிஞ்சிருக்கனால இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ இது வந்து பாடி ஆஃப் த ப்ரோக்ராம். இதுதான் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம். என்ன கோட் எழுத போறோம், என்ன நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கணும் அப்படின்றது இட் இஸ் a பாடி ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, சோ இதுதான் நம்மளோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். ஒரு ஜாவா ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு பப்ளிக் கிளாஸ், ஒரு கிளாஸ் நேம், அப்புறம் ஒரு மெயின் மெத்தட், அதுக்கப்புறம் என்ன நம்மளோட பிரிண்ட் பண்ணுமோ அந்த பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் இருக்கும். சோ இது கடைசியில வந்து என்ன நம்ம பிரிண்ட் பண்ணுமோ அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா access modifiers. சோ இப்ப access modifiers அப்படின்றது இன்னொரு டாபிக்ல நம்ம ஃபுல்லா தெளிவா பார்க்கலாம். ஆனா இங்க இப்போதைக்கு access modifiersல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக். இங்க நம்ம மோஸ்டா என்ன யூஸ் பண்றோம், பப்ளிக் அப்படின்றத யூஸ் பண்றோம். சோ இது நாலுமே பிரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு இந்த நாலுமே access modifiers of Java. ஓகே, சோ பப்ளிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்னா என்ன, இட் இஸ் an access modifier. access modifierனா என்ன அப்படின்னா the public keyword is an access modifier used for classes, attributes, methods and constructors making them accessible by any other class. அதாவது நம்ம இந்த பப்ளிக் கீவேர்டை வச்சு நம்ம கிளாஸ் குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மெத்தட் குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸுக்கு வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெத்தட் வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் லொகேஷன் வந்து இதுக்கு வந்து கிடையவே கிடையாது. எங்க வேணாலும் இதை வந்து நம்ம பப்ளிக் கீவேர்ட் அப்படின்றத பப்ளிக்னால என்ன எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், இதை நம்ம எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது பப்ளிக் கீவேர்ட். சோ கிளாஸ் ஆகட்டும், அட்ரிபியூட்ஸ் ஆகட்டும், மெத்தட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆகட்டும், எங்க வேணாலும் நம்ம இந்த பப்ளிக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இட் இஸ் an access modifier. எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக். நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்துச்சு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். கரெக்டா? சோ பப்ளிக் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா when a method is declared with static keyword it is known as static method. ஒரு static keyword அது டிக்ளேர் பண்ணோம்னாலே it is a static method. அது நம்மளுக்கு நல்லா தெரியும். The most common example of static method அப்படின்றது மெயின் மெத்தட். ஏன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அது என்னவா சொல்லிருக்கேன், அது என்ன அப்படின்னா மெயின் மெத்தட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் மெத்தடோட மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த மெயின் மெத்தட் தான். ஓகே, சோ ஸ்டாட்டிக்னா என்ன, இதை எங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா எனி ஸ்டாட்டிக் மெம்பர் கேன் பி ஆக்சஸ் பிஃபோர் எனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் கிளாஸ் ஆர் கிரியேட்டட். அதாவது என்ன மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னு இல்ல, வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி ஆப்ஜெக்ட். ஓகே, சோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் ஸ்டாட்டிக் கீவேர்ட். இது வந்து ஒரு மோஸ்ட் மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெயின் மெத்தட் தான் ஸ்டாட்டிக் கீவேர்டுக்கு மோஸ்ட் மெயின் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாய்ட். வாய்ட்னால என்ன, ஜீரோ, ஒண்ணுமே இல்ல அப்படின்றத வாய்ட். சோ நம்ம மெயின் மெத்தட்ல நம்மளுக்கு ஏதாவது ரிட்டர்ன் ஆகுதா, ஒண்ணுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகாது. இன்டிஜரோ ஸ்ட்ரிங்கோ நம்மளுக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகுது கிடையாது. சோ அதனாலதான் வாய்ட் ரிட்டர்ன்ஸ் நத்திங் அண்ட் எக்ஸெப்ட்ஸ் நத்திங் டு பி ரிட்டர்ன். இது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது, இதனால எதையும் ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஓகே, ஆனா இட் இஸ் a ரிட்டர்ன் டைப். ஆனா இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. So that is called as void. The void return type is used to say that method does not return anything. நம்ம எந்த மெத்தட் இங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்றோம், மெயின் மெத்தட் இங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்றதுனால பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. So void இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றதுனால மெயின் மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. So it is void அப்படின்றதுதான் அந்த கீவேர்ட். இட் இஸ் நாட் கீவேர்ட், அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயின். So பப்ளிக் ஸ்டாட்டிக் void main வந்துட்டோம். இப்போ நம்ம Main அப்படின்னா என்ன அப்படின்னா Java main method is always static so that compiler can call it without creation of an object or before the creation of an object of the class.
So JVM ப்ரோக்ராம், அதாவது JVMக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போடும் போது தெரியணும் இங்கதான் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்காக, அதை வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் மெயின் மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்டாட்டிக் ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே கம்பைலர் வந்து இதை கால் பண்ண முடியும் அப்படின்றனால இட் இஸ் அ மெயின் மெத்தட். அதே மாதிரி எனி ஜாவா ப்ரோக்ராம் இந்த மெயின் மெத்தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லாத்துலயுமே எந்த ப்ரோக்ராம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே மெயின் மெத்தட், இந்த மெயின் மெத்தட் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஃப்ரம் வே கம்பைலர் ஸ்டார்ட்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். கம்பைலர் இங்கதான் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ண எக்ஸிக்யூட் பண்றது. சோ the compiler needs to call the main method. சோ இதை விட நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயின் மெத்தட் doesn't return anything. அதனாலதான் it has a void return type. அதே மாதிரி மெயின் மெத்தட் is a starting point of any execution of a Java program அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா string args அப்படின்னு சொல்லி படிச்சு பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args parametersக்குள்ள இருக்கும். So string args அப்படின்றது என்ன அப்படின்னா it is an array of sequence of characters. Characters அப்படின்னா என்ன? strings. Okay, இத pass to the main function. main functionல pass பண்ணக்கூடிய arrays இல்ல strings or characters இதெல்லாம் தான் வந்து string args குள்ள நம்ம கொடுப்போம். This happens when the program is executed. When you execute a Java program via the command line, அதாவது command line arguments வழியா நீங்க பாஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் this is just a test அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது அரே எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஸ்டோர் பண்ணிக்கும். this தனியா is தனியா just a test அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா அது ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்றதுதான் string args. சோ இதுல என்ன அப்படின்னா string args அப்படின்னா arrays of strings or characters பாஸ் பண்ணக்கூடியதுதான் string args. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா system.out.print. சோ system.out.printனால என்ன? ஏதாவது ஒண்ணு ஒரு அவுட்புட் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம டெர்மினல் விண்டோல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றது யூஸ் பண்றதுதான் system.out.print. சோ in Java system.out.println is a statement which prints the argument passed to it. நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, என்ன நம்ம அவுட்புட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ நம்ம கொடுக்கறதுதான் system.out.print. சோ இதுல இருக்கிற print அப்படின்றது வந்து நம்மளோட டெர்மினல் விண்டோல அது வந்து பிரிண்ட் பண்ணும். the println method displays result on the monitor. நம்மளோட ரிசல்ட்டை மானிட்டர்ல டிஸ்ப்ளே பண்றதுதான் அதோட மெயின் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன். சோ நம்ம ஜாவா ப்ரோக்ராம்ல print அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், print ln அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். சோ print அப்படின்னா நான் என்ன கொடுத்திருக்கேன்? பப்ளிக் கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா system.out.print hello, system.out.print world, system.out.print ln நீங்க யூஸ் பண்ணிருக்கேன், இங்க hello world அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இங்க நம்ம print அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா hello world அப்படின்னு சொல்லி அது ஒரே லைன்லயே பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் லைனுக்கு அது பாஸ் ஆகாது, நெக்ஸ்ட் லைனுக்கு அது வராது. அதே மாதிரி இந்த print ln helloன்னு கொடுத்து இங்கே வந்துருச்சு. இங்க நான் ln அதாவது print ln யூஸ் பண்ணனால எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல world print ஆகும். அப்படின்னா என்ன அப்படின்னா print ln யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லைன் டெர்மினேட் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும் அப்படின்றதுதான். சோ இங்க எல்என் யூஸ் பண்ண print ln யூஸ் பண்ணனால இந்த லைன் முடிஞ்சு ஹெலோன்றது முடிஞ்சு நெக்ஸ்ட் வேர்ல்டுன்றது நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சோ ஒரு ரீகேப் மாதிரி. சோ பப்ளிக் அப்படின்றது இட் இஸ் an access modifier to call by JVM from anywhere. எங்க வேணாலும் லொகேஷன் அதுக்கு வந்து எங்க வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். outside the class, inside the class, outside the method, inside the method, wherever நம்ம எங்க வேணாலும் பப்ளிக் இந்த access modifier நம்ம access modifier அப்படின்றனால நம்ம எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா static. so makes a class method so that it can be used class name without creating an object of the class. so class name யூஸ் பண்ணி அது ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அங்க கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா void அப்படின்றனால என்ன? ஜீரோ, அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. மெயின் மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதனால அதோட ரிட்டர்ன் டைப் void. so main method does not return value to JVM, so it has a return type as void. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா main string args. இது வந்து நேம் ஆஃப் த மெத்தட் which is called by JVM. மெயின் அப்படின்றது it is the method, main method. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் a Java program. string args அப்படின்றது the main method accepts one argument of type string array. அதாவது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற strings or characters or arrays இதுல வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது string args. சோ இதுதான் ஒரு மெயின் மெத்தட். இதெல்லாம் தான் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ இது நம்ம கொடுத்துட்டு அவுட்புட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? system.out.println நான் பிரிண்ட்ல யூஸ் பண்ணி நம்ம அந்த டெர்மினல் விண்டோல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் த ஜாவா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம். நம்ம இங்க போகலாம். ஓகே, சோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக்கேஜ் நேம் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈஸி கோடிங் அப்படின்றது easycoding.com அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். it ends with a semicolon. so it is a statement. so package அப்படின்றது என்ன அப்படின்னா கிளாஸ் மெத்தட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கேஜ் குள்ளதான் இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பேக்கேஜ், அதோட நேமும் நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். சோ பேக்கேஜ் easycoding.comல நான் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு we are familiar
public class main. சோ என்னோட ஃபைல் நேம் main டாட் ஜாவால சேவ் பண்ணிருக்கேன். சோ நான் பப்ளிக் கிளாஸ் மெயின் கொடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பப்ளிக் static void main. So string x. Yeah. So எனக்கு இங்க என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா system.out.print hello world அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? சோ எனக்கு பேக்கேஜ் கொடுத்துட்டேன், பேக்கேஜ்க்கு ஒரு நேம் கொடுத்தேன், பப்ளிக் கிளாஸ் மீன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் எர்க்ஸ் குள்ள system.out.print எனக்கு இந்த hello world அப்படின்றது எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகணும். சோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கறேன். So it take few minutes. Yeah, hello world அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல கிடைச்சிருச்சு. சோ இவ்வளவுதான் பப்ளிக் கிளாஸ் மீன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன். சோ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். சோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.